வரையிலிருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்த்தி இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தாம் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே அடியவன் அறமும் ஆண்டவன் என்கின்ற தலைப்பிலே பேச தலைப்படலாம் என்று எழுதுகிறது. தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னர் இன்னையும் இந்த இடத்திலே ஒரு பொருட்டாக அழைத்து இந்த ஆசிரமத்திலே இப்படி வருடாந்த சொற்பொழிவுகளை ஏன் நடாத்துகிறார்கள் என்பதற்கு எனக்கு ஒரு சிறிய கதை ஞாபகம் பெறுகிறது. எந்த விதமான படிப்பறையும் இல்லாத ஒரு பாமர கிழவி வாரியார் சுவாமியுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக செல்கிறார். எந்த விதமான ஒரு படிப்பறையும் இல்லாத சாதாரண தோட்டலில் செய்கிற கிழவி இவர் அன்றிடம் வாரியார் சுவாமியுடைய சொற்பொழிவை கேட்டுவிட்டு தூங்குவதற்கு காலதாமதமாகும். ஆதலால் எழுவதற்கும் காலதாமதமாகும். வேலைக்கு செல்லுகிற போது கூட காலதாமதமாக செல்லவார். இதை அவதானித்த தோட்ட முதலாளி ஒரு நாள் கிழவியை அழைத்து, நீ என்னிடம் வேலைக்கு வருகிற போது காலதாமதமாகி வருகிறாயே, இதற்கான கேரளம் என்ன என்று கிழவியை கேட்கிறார். அதற்கு கிழவி சொன்ன பதில், நான் வாரியார் சுவாமியுடைய சொற்பொழிவை கேட்டுவிட்டு தூங்குவதற்கு காலதாமதமாகும், ஆதலால் எழுவதற்கும் காலதாமதமாகும். உன்னிடம் வேலைக்கு வருகிற போது அதனால் தான் காலதாமதமாய் வருகிறேன் என்பது கேட்கல. இதை கேட்ட தோட்ட முதலாளிக்கு பெரிய ஆச்சரியம். நீயா வாரியார் சுவாமியுடைய சொற்பொழிவை கேட்பதற்கு செல்கிறாய்? அப்படி என்றால் நீ சொல், நேற்று வாரியார் சுவாமிகள் என்ன பேசினார்? அதற்கு கிழவி சொன்ன பதில், அவர் நல்லா பேசினார் என்பது கிழவி. இரண்டாவது தடவை தோட்ட முதலாளி சற்று உரத்த குரலோடு கிழவியை நோக்கி கேட்கிறார், நேற்று வாரியார் சுவாமிகள் என்ன பேசினார்? அவர் நல்லா பேசினார் என்பது கிழவி. இந்த தோட்ட முதலாளிக்கு கோபம் வந்துவிட்டது. கோபத்தோடு கிழவியை பார்த்து கேட்டான், நேற்று வாரியார் சுவாமிகள் என்ன பேசினார்? அவர் நல்லா பேசினார் என்பது கிழவி. இந்த தோட்ட முதலாளி கிழவிக்கு சொல்லுகிறான், நேற்று வாரியார் சுவாமிகள் பேசிய பேச்சு கூட உன்னுடைய புத்தியிலே நிற்கல. நீயும் வீணாக நெத்திரை முடித்து வாரியார் சுவாமிகளுடைய பேச்சினை கேட்டு காலதாமதமாய் துயர்ந்து என்னிடம் வேலைக்கு வருகிற போதும் காலதாமதமாய் வருகிறாயே, இதனால் என்ன பயன் என்று இந்த தோட்ட முதலாளி கிழவியை பார்த்து கேட்டார். பாருங்கள், அந்த கால கிழவினார் என்று சொன்னால் பயங்கர பொல்லாத ஆட்கள் சொல்லத்தில்லை. இந்த கிழவி என்ன செய்தது என்றால், அருகிலே ஒரு சிறு படிந்த கூடை இருந்தது. அந்த கூடையை தோட்ட முதலாளியிடம் கொடுத்து, அருகிலே ஆற்றங்கரை இருக்கிறது, அந்த ஆற்றங்கரைக்கு சென்று அந்த கூடையை நீர் எடுத்து வா என்பது கிழவி. பாருங்கள், கூடையை நீர் நிற்குமா? நீரே நிற்காது. இந்த கிழவி சொல்லுகிறார், அருகிலே ஒரு சிறு படிந்த கூடை இருக்கிறது, அருகிலே ஆற்றங்கரை இருக்கிறது,
எடுப்பது. இந்த கிழவியுடைய பேச்சை கேட்டு இந்த தோட்ட முதலாளியும் இந்த சிறகு படித்த கூடையை ஆற்றங்கரைக்கு எடுத்து சென்று ஆற்றிலே 3-4 தடவை அந்த கூடையை அமர்த்தி 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 எடுக்கிறார். கூடையில நீரே நிற்பதாக இல்லை. அந்த கூடையை கொண்டு கிழவியிடம் வருகிறான். இந்த கூடையை தந்து கூடையில நீர் எடுத்து வா என்று சொன்னாலே கூடையில நீரே நிற்கவில்லை. ஏன் இந்த கூடையை தந்து கூடையில நீர் எடுத்து வா என்றார். அதற்கு கிழவி சொன்ன பதிலை பாருங்கள். தோட்டமிடலாம். ஆரம்பத்திலே நீ இந்த கூடை எடுத்து சென்ற போது இந்த கூடை எப்படி இருந்தது? அசுத்தமானதாக இருந்தது, சிறு படித்ததாக இருந்தது. இப்போது நீ அந்த கூடையை பார்க்கிறாய். அந்த கூடை எப்படி இருக்கிறது? தூய்மையானதாக இருக்கிறது, சுத்தமானதாக இருக்கிறது. நீர் நிற்கவில்லையே தவிர அந்த கூடை சுத்தமாக இருக்கிறது. அதை போலத்தான் வாரியார் சுவாமிகள் பேசிய பேச்சு இருக்கிறது. அது என்னுடைய புத்தையில் நிற்கவில்லையே தவிர அந்த பேச்சை கேட்க 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 என்னுடைய உள்ளம் தூய்மையடைந்து விட்டது என்பது பாருங்கள். இன்றைக்கு கூட குறிப்பாக இன்றைக்கு பல வருடங்களாக இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஆன்மீக கருத்துக்களை விதிக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த இடத்திலே நம்முடைய மதிப்பிற்குரிய மோகனதாஸ் சுவாமிகள் அவர்கள் இந்த அரும் செயற்பாட்டை ஏன் செய்து வருகிறார் என்றால், சைவர்களாக இருக்கிற நாங்கள் நல்ல விடயங்களை கேட்க கேட்க எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடுகிற போதுதான் உள்ளத்தில் இறைவனை குடியிருத்தலாம். தலைப்பிற்கு வருகிறேன். 6ஆம் ஆண்டவர். இந்த 6 என்றால் என்ன? இன்னதை செய், இன்னதை செய்யாதே, விதித்தன செய்தல், விலக்கியனவற்றை இல்லாது ஒழித்து விடுதல் அறம் அல்லது தர்மம் என்று நாங்கள் சொல்லுவோம். பாருங்கள், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கலியுகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது என்ன கலியுகம் என்றால், நன்மையும் தீமையும் சேர்ந்திருக்கிற யுகம். நாங்கள் செய்கிற நல்ல விடயங்கள் கூட இன்னொருவருக்கு தீய விடயங்களாக தெரியும். நாங்கள் செய்கிற தீய விடயங்கள் கூட இன்னொருவருக்கு நல்ல விடயங்களாக தெரியும். இந்த நன்மை எது தீமை எது என்று உய்தறிய முடியாத ஒரு யுகம் தான் கலியுகம். இந்த கலியுகத்திலே இருந்து விடுபட்டு நாங்கள் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் அறம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இந்த தர்மம் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதாவது சுவாமி விவேகானந்தர் அழகாக சொன்னார், உன்னை இந்த மண்ணுலகத்திற்கு இறைவன் படைத்திருக்கிறான் என்றால் நீ பிறருக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இந்த மண்ணுலகத்தில் நீ தோன்றியிருக்கிறாய். ஆனால் நன்மை செய்ய தேவையில்லை, தீமையாவது செய்யாமல் இரு. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் நன்மையே செய்வதில்லை என்று சத்தியம் எடுத்து விட்டோம், சபதம் எடுத்து விட்டோம். ஆனால் தீமையாவது செய்யாமல் இருக்கிறோமா என்றால் அது ஒருபோதும் கிடையாது என்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தர்மம் அறம் எப்போது சேர்கிறது என்றால் இன்றைக்கு